ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. பிராத்த சான்பிரகத்திலே இப்பொழுது நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். அது பகுதி தத்ததா மதிய சுபாசுப கர்மணோர் மத்தியே அசுப கர்மானுசாரேன தத் பிரேரித்த முக்கிய பிராணேன தத்வாய்மானி அசுரமாரபிய கலிபரியந்தானாம் தமோ யோக்யானாம் பாபபாதிபிகி கதாயுத பிரதானேன மகாதமசிஸ்தானாம் தமோ துக்கோனுமானேன ஸ்வரூப பூத துக்காதிசய பிரதானேதி ஞானே त्वयि समर्पितेन தத் பூஜை வாஸ்து இது ஸ்ரீ ராகவேந்திர குருவரே பிரணிதம் சரசமணகத்தியம் சம்பூர்ணம். இதுல நிறைவுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம தத்துவாயமான உடம்புல தத்துவாயமான தேவதைகள் தத்துவான அசுரர் இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் இருக்காங்க. சுப காரியங்களை எல்லாம் நல்ல காரியங்களும் தத்துவாமன தேவதைகள் மூலமாக முக்கிய பிராணதேவர் நடத்துகிறார். தவறான செயல்களையும் முக்கிய பிராணதேவருடைய தூண்டுதலினாலே தத்துவாமணி அசுரர்கள் தத்துவாயமான அசுரர்கள் முதல் அவர்கள் மூலமாக இந்த செயல் நடத்தப்படுகிறது. அந்த செயல் நடத்தப்பட்டதுனாலே முக்கிய பிராணதேவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்களையெல்லாம் தன்னுடைய கதாயத்தினாலே அவங்களுடைய லிங்க தேகத்தை சேதப்படுத்தி அவர்களை பிரபரவாதி நரகங்கத்துக்கு, அதாவது நரகலோகத்துக்கு அனுப்பிச்சு அவர்களை அந்த துக்கத்தை அனுபவிக்க செய்கிறார் என்று இதுல சொன்னார். அப்பேற்பட்ட அவர்களால் நடத்தக்கூடிய அந்த அசுப காரியங்களை கூட பகவானே நீ பூஜையா ஏற்றுக்கணும்னு சொல்லி மொத்தத்தையும் ராகுல் சோழ சமர்ப்பணம் பண்றாரு. இது ஏன்னா முக்கிய பிராணதேவர் தானே அவர் தூண்டுறாரு. அப்புறம் தண்டனை எதுக்கு இவங்களுக்கு இந்த தைத்தர்கள் அப்புறம் அசுரர்களுக்கு தத்துவமான அசுரர்களுக்கு என்னன்னு கேட்கும்போது இதன் ஒரு இடத்துல அந்த பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், அந்த கெட்டங்கள் எதனால் வருது? நம்ம பிராரத கர்மாவினாலே வருகிறது. அப்ப பிராரத கர்மாவில் ஒருத்தர் கெட்ட செயல் செய்து அதுக்குண்டான தண்டனை அனுபவிச்சு நம்முடைய அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். பகவான் இன்டைரக்டா நமக்கு ஹெல்ப் பண்றாரு. அப்ப என்ன ஆகும்? நம்முடைய சூழ்நிலை காரணமாக பிராரத கர்மா காரணமாக நம்ம ஏதோ ஒரு தவறான காரியத்தை இறங்குகிறோம். தவறான காரியத்தை இறங்கி செய்யும்போது என்ன ஆகும்? அதுக்குண்டான தண்டனை நாம் அனுபவிக்கிறோம். அப்போ அந்த பாவத்தினுடைய இது குறைஞ்சு போகுது, பாவம் குறைஞ்சு போகுது. அதனால பகவான் தத்துவாயமான அசுரர்களை எல்லாம் கதாயத்தில் அடிச்சு லிங்க தேகத்தின் ஆசைப்படுத்தி துக்கத்துக்கு இதுக்கு நரகத்துக்கு அனுப்புறான்னு சொன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் ஏதோ ஒரு ரூபத்திலே பகவான் முக்கிய பிராணர் மூலமாக அவர்களை நீக்கி நம்மை சுத்தப்படுத்தி நமக்கு அனுகிரகம் செய்கிறார். அதுவும் ஒரு அனுகிரகம். அதனால செய்யக்கூடிய தவறான செயல்கள் இருந்தாலும் அதை கூட பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். முக்கிய பிராணர் மூலமாக பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்ம இதையும் நீ பூஜையை எடுத்துக்கொண்டு சொல்லி அவர்கிட்ட சமர்ப்பணம், அதாவது நம்மகிட்ட சரண்டராயினா அவருடைய நம்ம சரணாகதி செய்ய வேண்டும் என்று சொல்லி இதை சொல்றார். ஒவ்வொரு செயலுமே பகவானுக்கு சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்பதுதான் இந்த சர்வசமணகத்தினுடைய நோக்கமா இருக்கிறது. இது இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு இதை சொல்லும் போதே எனக்கு அங்கங்க விட்டு விட்டா வந்துட்டே இருக்குது. ஒரு கொஹரண்டா இல்லையேன்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்து, அது என்னுடைய அறியாமை. மறுபடியும் இதெல்லாம் ஒரு தடவை படிச்சு பார்க்கும்போது குருராஜர் எங்கெங்கயோ இந்த விஷயங்கள் எல்லாம் பெரிய பெரிய நூல்கள், பிராச்சீனமான பழைய காலத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நூல்கள் எல்லாம் அவர் படிச்சிருக்காரு. அதெல்லாம் அதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் எடுத்து நமக்கு ஒரு மாலை மாற கோர்த்து, மணி எப்படி துளசி மணி எப்படி ஒரு மாலையில் கோர்த்து கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி குருராஜர் பிரார்த்த சங்கல்பத்திலும் சர்வமங்கத்திலும் பல விஷயங்களை கோர்த்து கொடுக்கிறார். இதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா, முதல்ல நம்முடைய 3 நிலைகள் ஜாகிர சொப்ன சுஷுப்தி, அதாவது விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை. அதுக்கு யார்? அபிமானி தேவதைகள். அதாவது அவங்க 3 பேரை சொல்லி அதாவது விஸ்வ தேச பிராஜ்யம் சொல்லிடுறார். அப்புறம் அடுத்தாப்புல ஒரு நாளில் 6 பகுதியாக பிரிச்சு 6 பகுதிக்கு யாரெல்லாம் தேவதை அதிதேவதைகள், அதாவது அனிருத்த, பிரத்யும்ன, சங்கிருஷ்ண, வாசுதேவ, வரா, நரசிம்ம அப்படின்னு 6 பேரை சொல்லி அதுக்கப்புறம் அதுல எல்லாம் முக்கிய பிராணர் அந்தர்யாமை இருக்கக்கூடியவர் முக்கிய பிராணராக இருந்து எல்லாத்துக்குள்ளே நமக்குள்ளே நடத்துகிறார் என்பதை சொல்லி அப்புறம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சுஷும்னா நாடி, சுஷும்னா நாடியில 5 நாடிகள் அதுக்குள்ளே இருக்குது. சுஷும்னா நாடி ரொம்ப மைன்யூட்டா ஒரு டியூப் மாதிரி இருக்கக்கூடியது, எனர்ஜி பார்ட். அதுக்குள்ள 5 மைன்யூட் நாடிகள் இருக்கிறது. பிரம்ம நாடி அல்ல சென்ட்ரல் இருக்கும். அந்த சுஷும்னா நாடிக்கு வலது பக்கத்தில் 50 நாடிகளும் இடது பக்கத்தில் 50 நாடிகளும் இருக்கின்றன. இந்த 50 எதை குறிக்கிறது அப்படின்னா, சமஸ்கிருதங்களோட 50 எழுத்துக்களை குறிக்கிறது. 50 எழுத்துக்களை குறிக்கிறது. இது எதுக்கு 50 சொல்றாங்கன்னா, இந்த 50 எழுத்துக்களும் மாத்திருகா மந்திரம்னு சொல்லுவாங்க.
ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தேவதை குறிப்பதாக இருக்கிறது. சோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடிகளும் ஒவ்வொரு தேவதை அந்த இடத்துல இருக்காங்க. சோ நம்ம உடம்புல அத்தனை தேவதைகள் இருக்கு. அது இல்லாமல் நம்ம உடம்புல 72,000 நாடிகள் இருக்குன்னு அடுத்தாப்புல சொல்றாரு. அந்த 72,000 நாடிகள் என்ன கணக்குன்னா, ஒரு பக்கத்துக்கு 36,000 நாடி, இன்னொரு வலது பக்கத்தில் 36,000 நாடி, இடது பக்கத்தில் 36,000 நாடி. வலது பக்கத்தில் இருக்கிறது ஆண் நாடிகள், இடது பக்கத்தில் பெண் நாடிகள். அப்ப 36,000 என்ன கணக்குன்னா, ருக்வேதத்துல பிரகதி சந்த அப்படின்னு ஒரு மந்திரம், 1000 மந்திரங்கள் இருக்கின்றன. ரொம்ப விசேஷமான மந்திரங்கள். அந்த மந்திரங்கள்ல ஒவ்வொரு மந்திரத்துக்கும் 36 எழுத்துக்கள் இருக்கின்றன. அப்போ 36,000 எழுத்துக்கள் ஆச்சு. 72 இருக்கு அப்படின்னா 36,000 எழுத்துக்களும் உயிர்மை எழுத்துக்கள். அந்த உயிர் எழுத்தையும் மை எழுத்தையும் பிரிச்சோம்னா 36 72,000 வந்துடும். இந்த 72,000 எழுத்துக்களும் இறைவனை குறிப்பதாக அமைந்திருக்கின்றன. அதனால நம்ம உடம்புல இருக்கிற அத்தனை தேவதைகளும் ஒவ்வொரு மந்திரத்துக்கு அந்த அதிதேவதை, அந்த அந்திதேவதை நம்ம உடம்புக்குள்ள அவ்வளவு இருக்குது இந்த இடத்துல சொல்லி, அதுக்கப்புறம் எங்க சொல்லியிருக்காரு பிரதிபாதேஷக்கர். அதுக்கப்புறம் அப்படியே சொல்லிட்டு வந்து ஷட்கால நியாமக் 6 காலத்துக்கு அவர் வந்து நியமனம் முதல்ல சொல்லிட்டாரு. அதுல பரமானு சம்மதி தாவத் சங்கியாக அனிருத்த இதெல்லாம் சொல்லிட்டாரு. கமல கண்டிக்கா பரமானு சம்மதி. அப்போ நம்ம உடம்புல வந்து இது இல்லாமல் நம்ம உடம்புல இறைவன் எப்படி இருக்கான், தேகாந்திருக்கிறது தேகாங்குஷ்டம், ஜீவான் ஜீவங்கிட்ட நம்ம தேகத்திலையும் அங்குஷ்ட பரிமாணம் இருக்கார், அந்த அதுக்குள்ள இருக்கிற ஜீவனுக்குள்ளேயும் அங்குஷ்ட பரிமாணம் இருக்காரு. நம்ம உடம்புக்குள்ளே நம்ம ஜீவன் வந்து நம்முடைய கட்டை விரல் அளவு இருக்கிறான். அந்த ஜீவனுக்கு ஒரு உடம்பு, அந்த கட்டை விரலுக்கு உடம்பு உருவத்துல தலை கை கால்கள் நம்ம உடம்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஜீவனோட உடம்பு ஒரு கட்டை விரலால் இருக்குது. இந்த கட்டை விரலுக்குடைய இந்த ஜீவனுக்குள்ளே ஒரு ஹிருதயம், அந்த ஹிருதயத்துக்குள்ளே இறைவன் வசிக்கிறான். அந்த ஹிருதயம் எப்படி இருக்குன்னா அந்த தாமரை மட்டும் கீழ் நோக்கி இருக்குமா இருக்குது. அது உயர்த்தி நம்ம மலர்த்தினால் அதுக்குள்ளே கர்ணிகா போர்ஷன், அதாவது சென்ட்ரல் மகரந்தம் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது. அதுக்கு கீழே ஜீவன் இருக்கிறான். அதுக்கு மேலே மூலேஷா என்ற பெயரிலே இறைவன் இருக்கிறான். அவன் வந்து விழிப்பு நிலை தரக்கூடியவன். அதுக்கு மேல அக்ரேஷங்க பேரில இறைவன் இருக்கான். அவன் வந்து கனவு நிலை தரக்கூடியவன். இந்த தாமரை மட்டும் சுத்திலும் அதே அளவு ஃபுல் லெங்க்ல இருக்கக்கூடியவர் வந்து பிராதேஷ, அவர் வந்து ஆழ்ந்த தூக்க நிலை கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து முக்கிய பிராணர் மூலமாக எல்லா செயல்களும் நடக்கிறது என்பதையும் சொல்லி இந்த இடத்துல கமலுக்கு மூலே சாத்மா இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ இந்த நம்முடைய ஜீவன்ல வந்து 3 நிலைகளிலும் செய்யக்கூடியதுக்கு யார் நியாமக்கரா இருக்காரு அப்படின்னு சொன்னா இறைவன் சாட்சாத் ஹரிதான். அது நியாமக்கரா, அது கண்ட்ரோலர், அவர் தான் எல்லாமே இருக்கிறான்னு சொல்றாங்க. ஜீவர்கள் வந்து அனாதி காலம் தொட்டு அவர்களும் இருக்கிறாங்க. பகவான் என்னைக்கு இங்க இருக்காரோ, பகவான் எப்படி நித்தியமா இருக்கிறாரோ அதே மாதிரி ஜீவர்களும் நித்தியமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஜீவனுக்கு அழிவே கிடையாது. உடம்பு தான் இறந்து போதே ஒழிய ஜீவன் உடம்பு அழியறதே இல்லை. இந்த ஜீவன் வந்து ஆனால் 2 வித்தியாசம் என்ன, ஜீவனும் அனாதி பகவானும் அனாதி. ஆனா பகவான் சுதந்திரன், அவர்னால என்ன வேணா இஷ்டப்பட்டு செய்ய முடியும். ஆனா ஜீவன் வந்து அப்படி கிடையாது. ஜீவனுக்கு வந்து கட்டுப்பட்டவன். இறைவன் என்ன நினைக்கிறானோ அது பிரகாரம் தான் ஜீவனால் நடக்க முடியும். அதுக்கு தான் பிம்ப பிரதிபிம்ப உதாரணம் சொல்றாங்க. ஒரு கண்ணாடி முன்னால நம்ம நிக்கிறோம். அப்போ நம்ம வந்து பிம்பம், கண்ணாடி இருக்கிறது பிரதிபிம்பம், தெரியக்கூடிய நம்ம உருவம் தெரியுது பிரதிபிம்பம். அதுக்கு மீடியமா இருக்கிறது கண்ணாடி. மீடியம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அப்படியே அதை காட்டும் அவ்வளோட சரி. இப்போ கண்ணாடியில் நம்ம வந்து சிரிச்சு பார்த்தோம்னா கண்ணாடிக்கு முகம் எப்படி தெரியும், சிரிச்சுதான் தெரியும். அந்த கண்ணாடிக்கு உருவம் தானே மாத்திக்க முடியாது. அதே நம்ம வந்து கோபமா முகத்தை காட்டினோம்னா கண்ணாடி பிரதிபிம்பமும் கோபமா தான் காட்டணும், அது மாத்திக்க முடியாது. அந்த மாதிரி இறைவன் என்ன நினைக்கிறானோ அவனுடைய இச்சைப்படித்தான் ஜீவனுடைய எல்லாம் நடக்க முடியாது. ஜீவன் என்னைக்கும் சுதந்திரனாக இருக்க முடியாது, என்னைக்கும் சுதந்திரமாக முடியாது அப்படிங்கிற சொல்றாங்க. இதை வந்து அனுபவத்தின் மூலமாக விஷ்ணு வந்து இந்த ஜீவர்களுக்கு உணர்த்துகிறார். அப்புறம் நித்திய நைமித்திய காமிபேன் திருவே வித்யாசுர சொர்ணாசிரமத்தை அதுக்கு இல்லாம பகவான் வந்து என்ன பண்றான்னா டெய்லி நித்திய நைமித்திய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜீவனும் 3 விதமான செயல்கள் செய்ய வேண்டும். நித்தியம் செய்ய வேண்டிய கடமைகள், அப்பப்போ வருஷத்துல அப்பப்போ செய்ய வேண்டிய சில கடமைகள், நம்ம பிரார்த்தனைக்காக செய்யக்கூடிய சில ஹோமங்கள், இந்த மாதிரி எல்லாம் இருக்குது. 3 விதங்களிலும் இறைவனுக்கு பகவானுக்கு அர்ப்பணம் பண்றாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் முதல்ல பார்த்துட்டோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம சொல்ற இந்த மாதிரி தத்ததா மதிய சுபாச கருணை, அதாவது நாம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் எல்லாம் தத்துவமணி தேவதைகள் மூலமாக இறைவன் செய்கிறார்.
முக்கிய பிராணர் மூலமாக இறைவன் தூண்டுதலே முக்கிய பிராணர் செய்து இந்த தத்துவாமனர்கள் நல்ல சுப காரியங்கள்லாம் செய்கிறார். அதையெல்லாம் பகவானுக்கு பூஜையா பண்றோம். தத்துவமான அசுரர்களால் செய்யக்கூடிய தவறான காரியங்களை கூட பகவானே நான் உனக்கு வந்து நீ பூஜை ஏற்றுக்கணும்னு சொல்லி சமர்ப்பணம் பண்றார் குருராஜர். ஸோ இந்த இது வந்து உங்களுக்கு ஓரளவு சர்வசமண கத்தியம் உங்களுக்கு இப்போ ஓரளவு தெளிவா இருக்கலாம்னு நான் எதிர்பார்க்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு அதனுடைய ஷரத்துக்களை நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோம். ஸோ குருராஜர் வந்து எங்கெங்கோ இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் பொறுக்கி எடுத்து நமக்கு மாலையாக கொட்டி கொடுத்து நமக்கு எளிமையாக ஈஸியா உரிச்ச வாழ்ப்பணம் கொடுக்குமாறு கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம இதை புரிந்து கொண்டு இதுல 2 பிரார்த்தனைகளையும் சர்வசமணத்தை ரெண்டுலையும் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்மால் ஒரு காரியம் செய்ய முடியாது. நம்மை நடத்துபவன் சாட்சாத் ஸ்ரீஹரியே. அவன் முக்கிய பிராண தேவர் மூலம் நம்ம உடல்ல முக்கிய பிராண தேவர் இருக்கிறார். அவர் மூலமாக இந்த கைங்கரிகள் நடக்கிறது. முக்கிய பிராண தேவர் நம்ம உடல்ல தத்துவாமனை தேவதைகள் அசுரர்கள் மூலமாக ஒவ்வொரு செயலும் செய்கிறார்கள். அதனால நான் செய்கிறேங்கிறது ஒண்ணு கதையே இல்லை அதுல. அதனால நமக்கு அந்த எண்ணம் வரணும், நான் செய்வது ஒன்றுமே இல்லை, நான் அகம் கர்த்தா ஹரிகர்த்தா, நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, இறைவன் செய்கிற இந்த பாவனையோடு நம்ம எல்லா செயல்களும் அமைய வேண்டும். அது மாதிரி செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் கூட இறைவனால் தூண்டப்பட்டு செய்தோட அத்தனை செயல்களையும் நல்லதோ கெட்டதோ எல்லாத்தையும் பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு ஆதாரபூர்வமாக நமக்குள்ளே எப்படி இறைவன் இருக்கிறான், எப்படி அது லாஜிக்கலாக கொண்டு வந்திருக்கார். அதாவது நமக்குள்ளே இருக்கிற தேவதைகள் மூலமாக நடக்கிறது, இந்த அபிமான தேவர்கள் மூலம் நடக்கிறதுக்கெல்லாம் அந்த உதாரணங்கள்லாம் கொடுத்துட்டு வந்து குருராஜர் நம்ம கொடுத்திருக்காரு. அதனால இதுல நம்ம தெரிஞ்சு கொண்டே என்னன்னா, நான் செய்வது ஒன்றுமே இல்லை, எல்லாம் இறைவன் செய்யறான், எல்லாத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும், சமர்ப்பணம் பண்ணிடணும். காலையில ஒரு தீர்மானம், இன்னைக்கு நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் இறைவனே உனக்கு பூஜையாக இருக்கட்டும் நம்ம மனசுல தீர்மானம் பண்ணுங்க. இரவு படுக்கும்போது நான் செய்ய செய்யலாம், நீ வந்து பூஜை எடுத்து அனுகிரகம் பண்ணு சொல்லி அவர் சமர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால இது வந்து இந்த ஆத்மகத்தியம் சரவண கத்தியம் இரண்டும் ரொம்ப மிக முக்கியமானதாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆனா குருஸ்தோத்திரம் தான் ரொம்ப முக்கியம் சொல்லியிருக்கேன். குருஸ்தோத்திரம் பக்திக்கான நூல். குருஸ்தோத்திரம் அதுல சந்தேகம் கிடையாது. குரு பக்தி வரணும், நம்ம பிரார்த்தனைகள் நிறைவேறணும், நம்முடைய லௌகிக வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் கிடைக்கும்னா கண்டிப்பா குருஸ்தோத்திரம் சொல்லணும். அது ஒரு கண்ணு. அது வந்து பக்திக்கு ஞானத்துக்கு நெற்றி பொட்டில இருக்கக்கூடிய ஞான கண், அதுல வந்து ஆக்ஞா சக்கரால் இருக்கக்கூடிய ஞான கண் வந்து பிரார்த்தசலம் கத்தியம், அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. என்ன காரணத்தில் நம்மளுக்குள்ள எப்படி இருக்குது, இறைவன் எப்படி இருக்கிறான், எப்படி எல்லாம் நம்ம இயக்குகிறான், நம்ம ஜீவன் எல்லாம் எப்படி சேருது, பிரம்மாட்ட இறைவன் போய் எப்படி சேருதுங்கிறதெல்லாம் கொடுக்கறது, ஞானத்தை கொடுக்கறது பிரார்த்தனை. அது நெற்றி பொட்டில இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரா 3வது கண். இடது பக்க கண்ணா இருக்கிறது சர்வசமணம், வைராகியத்தை கொடுக்கக்கூடியது. இந்த எல்லாம் தெரிஞ்ச உடனே நமக்கு என்ன, நம்ம வைராகியம் வந்துடும். நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, எல்லாம் இறைவன் நடத்துகிறான், எல்லாம் அவனுக்கே அர்ப்பணம், நான் ஒரு கருவி மாத்திரங்கிற ஒரு எண்ணம், வைராகியம். அதாவது நம்ம இந்த கோபம், தாபம், எரிச்சல் இந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் இஷ்டப்படி நடக்கும். அதாவது ஒரு உதாரணம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிறிய சருகு இருக்குன்னு வச்சுங்களேன். சருகு காத்து அடிச்சதுன்னா சருகு கோபுரத்து மேலே உட்காரும், அதே இன்னொரு காத்து அடிச்சா சாக்கடையிலே வந்து உட்காரும். அந்த சருகுக்கு எந்த உரிமையும் கிடையாது, எந்த சுதந்திரம் கிடையாது. காற்று எப்படி அடிக்குதோ அப்படி போன்றது. அப்படி இறைவன் எப்படி நினைக்கிறானோ, எப்படி நம்ம இயக்கணும்னு நினைக்கிறானோ அப்படி இந்த ஜீவனை வழி நடத்தி கொண்டிருக்காரு முக்கிய பிராணதேவர். அதுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் வந்து நமக்கு வழிகாட்டி, நமக்குன்னு ஒரு உபாசனா மூர்த்தியை நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறார். ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒரு குரு உண்டு. அந்த குரு நமக்கு வந்து நமக்கு எந்த மூர்த்தி உபாசனை பண்ணி நம்ம முக்திக்கு செல்லணுங்கிறது அவருக்கு தெரியும். அவர் வந்து அந்த ஒவ்வொரு பிறவிலையும் அந்த ஜீவனுக்கு வழிகாட்டி கொண்டே இருந்து நமக்கு உபாசனா மூர்த்தியை நமக்கு காட்டி கொடுத்து, நம்ம ஹிருதயத்திலே அவர் அந்த உபாசனா மூர்த்தியை வச்சு நம்ம தியானம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி மானசீகமாக பூஜை எல்லாம் பண்ணி அவர் தியானம் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய ஆன்மீகத்தில் உயர்ந்து இறைவனுடைய திருவடியை சேர வேண்டும். அதுதான் குருராஜருடைய எண்ணம், நோக்கம். அதுக்காகத்தான் அவர் வந்து நம்ம பூமியில தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. சோ நம்ம எல்லோரும் நம்ம ராகவேந்திர சுவாமியுடைய வழிகாட்டுதலிலே நம்ம வந்து இருக்கணும். குரு ஸ்தோத்திரம் வலது கண்ணு பக்தியை கொடுக்கக்கூடியது. பிரார்த்தனை நம் நெத்திப்பட்டில இருக்கக்கூடியதான ஆக்ஞா சக்கரில் இருக்கக்கூடிய 3வது கண், அது ஞானத்தை கொடுக்கக்கூடியது. சர்வசமண கத்தியம் வைராகியத்தை கொடுக்கக்கூடியது. இடது கண் வைராகியத்தை. சோ இந்த 3 கண்ணும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அதனால ஒவ்வொருவரும் தினமும் குரு ஸ்தோத்திரம் படிக்கணும், பிரார்த்தனை கத்தியம் படிக்கணும், சர்வசமண கத்தியம் படிக்கணும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அதுக்காகத்தான் இந்த முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதில் குற்றம் குறைகள் இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். குறைகள் இருந்தால் நீங்கள் சுட்டி காட்ட வேண்டும். இதில் ஏதாவது தவறு இருந்தாலும் நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு உங்களுடைய விடைபெறுகிறேன். இந்த நிகழ்வு இதோட நிறைவேறுகிறது. உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்புக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. குருராஜா அர்ப்பணமஸ்து. கிருஷ்ணா.